வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அரசியல் கட்சியை நடிகர் விஜய் தொடங்கிய நிலையில சமீபத்துல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரை சந்திச்சாரு. அவர் தமிழக வெற்றி கழகத்தின் தற்காலிக தேர்தல் ஆலோசகராக செயல்பட இருக்கும் நிலையில இந்த சந்திப்புக்கு பின்னாடி தமிழக வெற்றி கழகத்துல 28 அணிகள் உருவாக்கப்பட்டதா அறிவிக்கப்பட்டது. இதுல திருநகர் அணி 9வது இடத்துல இருந்து சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில திருநங்கைகள் மத்தியில எதிர்ப்பு கிளப்பியது. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துல குழந்தைகள் அணி அப்படின்னு ஒரு அணி இருக்கிறது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குது. அதாவது 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை தேர்தல் பிரச்சாரம் மற்றும் தேர்தல் செயல்பாடுகள்ல ஈடுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்தோட விதிமுறை. அப்படி இருக்கும்போது எந்த அடிப்படையில குழந்தைகள் அணியை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கியுள்ளது அப்படிங்கிற கேள்வி எழும்பிய நிலையில இது தொடர்பா நேற்று பழனியில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலையிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க. அதற்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் விதிமுறைகளின்படி 18 வயசுக்கு உட்பட்ட சிறுவர்களை தேர்தல் பிரச்சாரம் உள்ளிட்ட தேர்தல் செயல்பாடுகள் எதுலையுமே ஈடுபடுத்தக்கூடாது. அந்த கட்சியில எதற்காக குழந்தைகள் அணியை உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்கும்போது, அந்த கட்சியில இருப்பவர்கள் அனைவருமே குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் குழந்தைகள் அணி எதுக்கு உருவாக்கப்பட்டது, அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் வெளிச்சம். இது தொடர்பா அவங்க விளக்கம் கொடுத்தால்தான் தெரிய வரும் அப்படின்னு செம்மையா கலாய்ச்சி விட்டாரு. இது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.